தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இவர் 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர். தற்பொழுது எந்த கட்சிக்கும் தலைவராக இல்லாமல் கட்சியில்லா தலைவராக, தொண்டர் இல்லா தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அரசியல் சாணக்கியம் இல்லாததால் தற்பொழுது இவர் பின்னால் தொண்டர்கள் இல்லை. இருந்த கொஞ்ச கூட்டமும் தற்பொழுது மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டன. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறாரா அல்லது வேறு கட்சியில் இணையப் போகிறாரா என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. பாஜகவுடன் கூட்டணி, திமுகவுடன் கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்று பேசப்பட்டது. ஆனால் அவர் பாஜகவில் இணையப் போகிறார், தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார், திமுகவில் இணையப் போகிறார் என்று செய்திகள் வந்தன. ஆனால் தற்பொழுது அவர் திமுகவிடம் கூட்டணி வைக்கப் போவதாக செய்திகள் வந்துள்ளன. திமுகவிடம் 8 தொகுதிகள் கேட்டதாகவும் திமுக 2 தொகுதிகள் தர முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் ஆகிய இருவருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும். அந்த 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அதிர்ச்சி அடைந்துள்ளார். திமுகவில் தனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் திமுகவோ 2 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்றும் 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் கராராக தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்துக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்ற நிலை உள்ளது. திமுக கூட்டணியில் இணைந்தால் சட்டமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்தால் எம்எல்ஏ பதவியில் வெற்றி பெறவே போராட வேண்டியிருக்கும். ஆகவே திமுக கூட்டணியில் இணைவது மேல் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது.